சொல்லுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். உண்மை, நாங்க ஏற்றுக்கிறோம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா இங்க தோல்வியை தானே சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையா தானே. ஒரு தோல்வி இல்ல, 2 தோல்வி இல்ல, 3 தோல்வி இல்ல. தோல்வியை கூட சந்திச்சுக்கலாம். ஆனா அந்த தோல்வியை பற்றி நான் விவாதிக்கவே மாட்டேன். நாங்க என்ன சொல்றோம்? தோல்வி விவாதிக்க. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம். ஆனா நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்துல நியாயம்? எந்த வித ஜனநாயகம்? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றாரு, பதவி இல்லாமலும் மக்களுக்காக போராடும் இயக்கம், தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இயக்கம். பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியலையே. தோல்விகளை வெற்றியாக்கி ஆட்சியை பிடிக்கும் இயக்கம். ஆமா, எப்ப? புரட்சி தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் தோல்வியை வெற்றியாக்கி காட்டிய தலைவி புரட்சி தலைவர் அம்மா. தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை என்னுடைய தோல்வி, தோல்விக்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக ஒப்புக்கொள்கிற தைரியம் உள்ள தலைவர் புரட்சி தலைவர் அம்மா. இங்க தோல்வியும் ஒட்டுக்கொள்ளவில்லை, வெற்றியும் இல்லை, மனப்பக்குவம் இல்லை.